இன்னைக்கு மனிதருடைய நிலைப்பாடு என்ன? நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கொடுத்திருக்கானோ அதுல நமக்கு கவனம் கிடையாது. எதை கொடுக்கலையோ அதுலதான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். உண்மையா இல்லையா? எல்லாருமே அதுதான். எது நெகட்டிவோ நம்ம லைஃப்ல அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். எது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கானோ அதை பத்தி பெரும்பான்மையான மக்களுக்கு நினைவே கிடையாது. காலையில் எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்ன இல்லையோ அதையே கணக்கெடுத்துட்டே இருப்பாரு. கார் வாங்கலையே, இன்னும் வீடு கட்டலையே, சொந்த வீடு அமையலையே, இன்னும் நமக்கு கல்யாணம் நடக்கலையே, இன்னும் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதி வாய்ப்புகளை கொடுக்கலையே, இன்னும் நமக்கு இந்த பிரச்சனை தீரலையே, அந்த பிரச்சனை தீரலையே, இப்படி அவர் காலில் எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருவாரு. காலில் எழுந்த உடனே இன்னைக்கு டிராபிக் ஜாம் இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகணும், இன்னைக்கு அதுக்கு போகணும், ஏண்டா இந்த லைஃப், ஏண்டா இந்த கம்பெனி, ஏண்டா இந்த வாழ்க்கை, இப்படியே அவர் குறை சொல்லிட்டே தான் எழுந்திருப்பார். அவர் தூங்கும் போது என்னடா இன்னைக்கு நாளை இப்படி ஆகி போச்சு, நாளைக்காவது ஒழுங்கா இருக்குமான்னு சொல்லி குறையோட தான் அவர் தூங்குவார். காலில் எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும் அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா நெகட்டிவ் தான். அவருக்கு என்ன இருக்கோ அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு கீழே உள்ளவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கிடையாது. 3 வேளை சாப்பாடு கிடையாது அவங்களுக்கு. பின்னாடி பாப்போம் அதை பத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்த உடன் என்ன சொல்லுவார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு அல்லாஹ் என்னுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், என்னுடைய ரூஹை அல்லாஹ் திருப்பி கொடுத்திருக்கிறான், வாழ்வதற்கு இன்னொரு வாழ்வை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னைக்கு நேற்று வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். ஒரு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாழ்வை எனக்கு, இன்னொரு நாளை, ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். எந்த நினைவோட எழுதிருக்கிறாங்க? அவங்களுக்கு அங்க என்ன இருக்கு என்ன இல்லைங்கிற கவலை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறத கொண்டு வாழணும், இருக்கிறத கொண்டு பொருந்தி கொண்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு எழுந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தூங்கும்போது என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு பண்பை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா. அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும். இன்று எனக்கு உணவை கொடுத்தாய், இன்று எனக்கு குடிப்பதற்கு பானத்தை கொடுத்தாய், இன்று எங்களை அரவணைக்கக்கூடிய மக்களை கொடுத்தாய், எங்களை பாதுகாக்கக்கூடிய முறையை கொடுத்தாய். எத்தனையோ மக்கள் பாதுகாப்பில்லாமல், எத்தனையோ மக்கள் அரவணைக்க ஆள் இல்லாமல், எத்தனையோ மக்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் இல்லாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பையும், எங்களுக்கு உணவையும், எங்களுக்கு பானத்தை அருந்துவதற்கும் கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை அது. யாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டுமோ அந்த தூதருடைய வாழ்க்கை, காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எதை அவர்கள் வாழ்வில் கொண்டிருந்தார்களோ அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். இன்னைக்கு நமக்கு எதை அல்லாஹ் கொடுக்கலையோ அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம லைஃப்ல எதை கொடுத்தாலும் அதை மறந்துட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். யார் உன் தகுதிக்கு கீழே இருக்கானோ அவனை நீங்க பாருங்க, உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அப்போதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு போட பிராண்ட் ஷூ இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, எத்தனையோ மக்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள், அதை நினைச்சு பார். போட ஒரு பிராண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி, ஒரு சாதாரண பிராண்ட் ஷர்ட் தான் போட முடியுது சொல்லி கவலைப்படுறியே, சரியான ஆடை கூட இல்லாமல் கிழிந்த நிலையில் பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உனக்கு கொடுக்காம வச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். அதை நினைச்சு அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைச்சு சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய இந்த வளர்ப்பு முறை, இந்த லக்ஸரியான இந்த வாழ்க்கையுடைய நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறத, ஐபேட் கொடுக்கலன்னு சொன்னா நம்முடைய பிள்ளை கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கான் இல்லையா? மொபைல் போன ஐபோன் 7 பிளஸ் 6 மாச குழந்தை, 1 மாச குழந்தை கையில கொடுக்கலன்னா அழுவுது. ஆனால் எத்துணை குழந்தைகள், எத்துணை ஏழை நாடுகளில் தாயுடைய மடியிலிருந்து பால் சுரக்காமல் இருக்கிறது இல்லையா? எத்தனை குழந்தைகளுக்கு 3 வேளை சாப்பாடு இல்ல எத்தனை நாடுகள்ல. எத்தனை குழந்தைகள் தட்டை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய அன்றாட உணவுகளுக்காக. இந்த நினைவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வசதியான வாய்ப்புகளை கொடுப்பதால் ஒரு விஷயத்தை கொடுக்கலனால 2 வயசு குழந்தை கூட ஆள ஆரம்பிச்சிருது இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு முறை என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க, உனக்கு என்ன வாழ்க்கை என்ன வேணுமோ வாங்கிக்க,
என்று பிள்ளைகளை நாம் அவர்களை அப்படி இந்த லக்ஸரியான வாழ்க்கைக்கு பழக்கிற காரணத்தால நம்மளே அவங்களுக்கு அருட்கொடையை மறக்க வச்சிடறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு எவ்வளவு அருட்கொடையை தந்திருக்கிறான். பெற்றோர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானே மகனே, அதை நினைத்துப்பார். எத்தனையோ பிள்ளைகள் பலஸ்தீன், சிரியா போன்ற நாடுகளில் தந்தையார் தாயார் என்று தெரியாமல் அனாதை விடுதிகளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. சொல்லிக் கொடுத்திருக்குமா பிள்ளைகளுக்கு? அந்த வீட்டுக்குள்ள பர்கர் சாப்பிடறானா நீனும் பர்கர் சாப்பிடு, அவன் KFC சாப்பிட்டானா நீனும் KFC சாப்பிடுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சாப்பாடு கொண்டு போறான் ஸ்கூல்ல பக்கத்தில் உள்ளவன், அதை விட சிறந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்கிறோம். நம்ம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற முறையிலிருந்து அப்படிதான் வளர்க்கிறோம். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்க. நிலவரம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் அல்லாஹ் எனக்கு 2000 சம்பளத்துல தான் வச்சிருக்கான, 12 வருஷம் ஒர்க் பண்றேன், 14 வருஷம் ஒர்க் பண்றேன், நேற்று வந்து மேல போயிட்டானு பார்த்துட்டு இருக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெருக்களில் வீதிகளில் கூட்டிக் கொண்டு யாராவது எதையாவது கொடுப்பார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் போல் அல்லாஹ் எம்மை ஆக்கவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழுங்கள். மேலே அல்லாஹ்விற்கு அருள்கொடை, அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் மீது எமக்கு இருக்கக்கூடிய கவனம் குறைவு. எது இல்லையோ அதை நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், 2 மனிதர்கள் அவர்கள். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனுஷனா யாருன்னு நல்லா சொல்றான். நீ யார்? பலகீனமானவன் தான். எல்லாராலையும் இப்படி நினைக்க முடியாது. பாசிட்டிவ் மட்டுமே நினைச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது எல்லாராலையும். குலிகல் இன்சானு தஈஃபா, பலகீனமானவன் தான். ஆனா மனிதன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு எதையாவது அருள்கொடையாக கொடுத்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு. சோதனைக்காக உணர்ந்து கொள்ள வேண்டும் முஃமின்கள். சோதனைக்காக அல்லாஹ் எதை கொடுக்கிறான்? சோதனை நமக்கு என்ன தெரியும்? சோதனை அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், என்ன சொல்லுவோம்? நோய் வந்தா அல்லாஹ் என்ன சோதிக்கிறார், காசு பணம் இல்லைன்னா அல்லாஹ் என்ன சோதிக்கிறார், கஷ்டம் இருந்தா அல்லாஹ் என்ன சோதிக்கிறார். நல்லா எதை சோதனை சொன்னா தெரியுமா? ஃபஅக்ரமஹு, கண்ணியத்தை கொடுப்பதை, வநஅமஹு, அருட்கொடைகளை வாரி வாரி இறைப்பதை, வநஅமஹு, அருட்கொடைகளையும் கண்ணியத்தையும் அவனுக்கு கொடுத்தால் அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் ரப்பு என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான். அவன் சொல்றான், அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான், நான் கண்ணியமா இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு கொடுத்த அருட்கொடை அந்த ரிஸ்கை கொஞ்சம் எடுத்து விட்டால் அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை கேவலப்படுத்துகிறான் என்று. என் அல்லாஹ் சுகத்தோட வச்சிக்கல, என் அல்லாஹ் நல்ல முறையில வச்சிக்கல, என் அல்லாஹ் இப்படி கஷ்டத்துல விட்டுட்டா அப்படிங்கிறான். இல்லையா? 2 கொடுப்பா அல்லாஹ். இன்னைக்கு இந்த பூமியில செல்வத்தோட வசதியோட வாய்ப்புகளோட வாழ்றவங்கள நினைச்சுக்க வேணாம் அல்லாஹ் எங்களை கண்ணியமா வச்சிருக்கான்னு சொல்லி. இந்த பூமியில காசு பணம் இல்லாம, நோயோட, சுகம் இல்லாம, நல்ல குடும்பம் இல்லாம, வாய்ப்புகள் இல்லாம வச்சிருக்கவங்க நினைக்க வேணாம் அல்லாஹ் எங்களை கைவிட்டான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த 2ம் சோதனை தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 மக்களை சொல்கிறான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பி, அல்லாஹ்வுடைய நினைவை அவர்கள் மறந்தால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, வானம் பூமிகளுடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும், எல்லாம் கொட்டும். அல்லாஹ் மறந்துட்டியா, எல்லாம் வந்து விடும். உனக்கு காசா வரும், சுகமா வரும், நல்ல வாழ்க்கையா வரும், பங்களாவா வரும், நல்ல வசதி வாய்ப்புகளா எல்லாம் வரும். அல்லாஹ் உன்னை கண்ணியமா வச்சிருக்கான். ஜி கொஞ்சம் தொழுக வாங்கலன்னு கூப்பிட்டா எனக்கு என்னங்க குறை, நான் வந்து தொழணும். அல்லாஹ் இடத்துல இரவு நேரத்துல தொழுங்கன்னு சொன்னா என்ன அல்லாஹ் கண்ணியமா வச்சிருக்கான, நான் ஏன் இரவுல தொழணும்? நான் ஏன் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து அதிகமா துஆ செய்யணும்? ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை மறந்து அஹத்னாஹும் பக்தா, திடீரென்று அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். ஒரு நோய் தான் எல்லாத்தையும் அல்லாஹ் ஓட்டிடுவான். அவன் சம்பாதிச்ச காசு, அவன் சேர்த்து வச்ச சொத்து, அவன் குடும்பம் எல்லாம் ஓடிடும் அவனை விட்டு. இல்லையா? அதற்கு பிறகு நஷ்டவாளியாக மாறி விடுவான். ஆனால் அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை சொல்கிறான், அந்த மக்கள், அந்த குராவாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்து அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால் ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பார். என்ன சொல்றான் மேல உள்ள வசனத்துல? அல்லாஹ்வை மறந்தால்
வானம் பூமிகளுடைய வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு திறப்பான், எல்லாம் கிடைக்கும். ஆனா இங்க அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமான் கொண்ட அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் திறப்பான் சொல்லல, பரக்கத்தை அல்லாஹ் திறப்பான் வானத்திலிருந்து. ஏன் பரக்கத்? என்ன? ஒரு செல்வத்துல பரக்கத் இருந்தால் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான், கோடியை கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பான். பரக்கத் இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருப்பான், காசு சம்பாதிக்கணும். 2 கோடியா 4 கோடி ஆகணும் அக்கௌண்ட்டும்பா, 4 கோடியா 8 கோடி ஆகணும்பா, இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அது அவனுக்கு அடையாளம் என்ன? அவனுடைய அழிவுக்கு. பரக்கத் இருந்தால் ரசூலுல்லாஹ்வை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த பூமியில. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இந்த சிரமத்தோடு இன்பம் என்பது உண்டு. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ன அர்த்தம்? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ன அர்த்தம்? இன்பத்திற்கு பிறகு துன்பத்திற்கு பிறகு இன்பம் இன்பம் உண்டு என்று அர்த்தம் அல்ல, துன்பத்தோடு இன்பம் உண்டு. அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு. உனக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசன அமைப்பை இலக்கணத்தோடு புரிந்தால் அதனுடைய புரிதல் என்பதை வேறு. அல்லாஹ் உஸ்ர் சிரமம் என்பதை அல்லாஹ் ஒருமைப்படுத்துகிறான். இது ஒருமை, ஒரு சிரமம். யுஸ்ர் அல்லாஹ் பொதுவாக்குகிறான், எளிமை, சிரமம் இல்லாத நிலைமை. இப்போ ஒரு சிரமத்தை நீ நினைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்லாஹ் எதையும் கொடுக்கிறான், பல இன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறான். ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த சிரமம் மேலதான் இருக்கு, அந்த இன்பம் மேல கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு காசு பணத்தை கொடுக்கல, உனக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்திருக்கான்ல, அதை நினைச்சு பார்த்தோமா? காசு பணத்தை வச்சுட்டு எத்தனை பேர் சுகம் இல்லாம இருக்கிறாங்க, கேன்சருக்கும் அவங்க நோய்களுக்கும் செலவழிச்சிட்டு. அந்த மாதிரி நிலைமை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கலையே. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நம்முடைய கவனம் எல்லாம் எது இல்லையோ அது மேலதான் இருக்கு, எது இருக்கோ அதன் மேல இன்னும் திரும்பல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை தருவானாக. ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், லக்கல் ஹம்து மௌலானா அலா குல்லி நிஅமத்தின், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு செய்திருக்கின்ற எல்லா அருள்கொடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், நீயே புகழுக்குரியவன். ஆனால் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னேனே, இதுவும் அருள்கொடைதான், இதற்கு நான் எங்கே சென்று நன்றி செலுத்துவேன்? புரியுதா? திரும்ப சொல்லுவா, யா அல்லாஹ் நீதான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதற்கு எனக்கு அருள் செய்தாயே, அந்த அருள்கொடைக்கு நான் எங்கே சென்று நன்றி செலுத்துவேன்? சுப்ஹானல்லாஹ். அதை விட என்ன அழகிய வார்த்தை இருக்க முடியும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனை கொடுப்பது ஒரு நிஅமத், அந்த தீனை கற்பது ஒரு நிஅமத். இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் இந்த நேரத்திலே பாவம் செய்து கொண்டு இருக்கலாம், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் எல்லோரையும் இங்கே ஒன்று கூட்டி அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை கொடுத்தானே, இதற்கு எங்கே சென்று நன்றி செலுத்துவது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள், அல்லாஹ் பொழிகின்ற அந்த அருள், அதை எம்மால் எண்ணி முடிக்க முடியாது. மலக்குகளால் சூழப்பட்ட இந்த சபையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பற்றி பேசுவதற்கு, அல்லாஹ் என்ற வார்த்தையை செவிமடுப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த பூமி முழுக்க நன்றி செலுத்தினாலும் முடியாது. அல்லாஹ்வை அறியாமல் இந்த பூமியில் எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் அவனுடைய அருள்கொடைகளை பற்றி எல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். ஆனால் என் அடியார்களில் குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள். வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அஷ்-ஷகூர் என்றால் ஷாக்கிர், நன்றி செலுத்துபவன் என்பதுடைய ஒரு முழுமையான சொல்லது. அதுதான் எல்லை. ஷகூர், அவன் ஷகூர், அவன் அதற்கு மேல் நன்றி செலுத்தி விட முடியாது, அந்த தன்மை அது. ஷக்கூர் என்றால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நலவை கொடுத்தால் மட்டும் அந்த ஷக்கூர் நன்றி செலுத்த மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் அந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பான். அந்த சிரமம் அல்லாமல் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளுக்காக. இவன் தான் ஷக்கூர். அல்லாஹ் கூறுகிறான், இந்த ஷக்கூருடைய தன்மையில் வாழ்பவர்கள் இந்த பூமியில் குறைவானவர்கள் தான், ரொம்ப கம்மியானவங்க தான் இந்த பூமியிலேயே. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையாக்கட்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர்
ஒரு துஆவை ஓதுகிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். யா அல்லாஹ், அந்த குறைவான மக்களுடைய கூட்டத்தில் என்னை நீ ஆக்குவாயாக. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அழைத்து கேட்டார்கள், தோழரே, இந்த துஆவை நீ எங்கிருந்து எடுத்தாய்? யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை. ஒரு புதிதான துஆவை கேட்கிறாயே, யா அல்லாஹ், குறைவான கூட்டத்தில் என்னை ஆக்குவாயாக என்று. என்ன துஆ? யார் அந்த குறைவான கூட்டம்? உமர் இப்னு கத்தாபை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், உமரே, நீ குர்ஆனில் இந்த வசனத்தை ஓதவில்லையா? வ கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான். அந்த குறைவானவர்களுடைய கூட்டத்தில் என்னை ஆக்கி விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். உமர் அவர்கள் அதை கேட்டவுடன் ஆள ஆரம்பிக்கிறார்கள். தங்களை பார்த்தே சொன்னார்கள், உமரே, உன்னை விட எத்துணை மக்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியுடைய மனிதர்களுடைய நிலைமை அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் முஃமின்கள் குறைவானவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். நாம் அந்த கூட்டத்தில் இருப்போமா இல்லையா? அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். நம்முடைய செயல்பாடுகள் தான் அதற்கு அடையாளம்.